வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ரிசல்ட் என்றைக்கு தான் வரப்போகுது, அதோட டென்டேட்டிவ் டேட் என்ன, ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. சார், இந்த மாதிரி வந்து நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன சொல்லி, தம்பி இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இதே மாதிரி ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வருது, ஓகேங்களா. மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க எப்போ வரப்போகுது, செகண்ட் செமஸ்டருக்கு எப்போ, தேர்ட் செமஸ்டருக்கு எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னம்னா, என்றைக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்ற டேட்டை வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஏன் இதை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னம்னா, ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பதட்டத்திலே வச்சுருக்காங்க இந்த யூடியூபர்ஸ் நிறையா பேர், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, ஏதாச்சும் ஒரு வீடியோவை போட்டு விட்டுற வேண்டியது. அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியுதா தெரியலையா என்னன்னு சொல்லி தெரியலை. பட் இவங்கெல்லாம் வந்து எந்த சோர்ஸை வச்சுட்டு போடுறாங்கன்னு தெரியல, ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நம்பிட்டு ரிசல்ட் வரப்போதோ என்ன பண்ணலாம் நீங்கள் பயப்படாதீங்க, ஓகேங்களா. நான் சொல்கிறது ஃபுல்லாமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிசல்ட்டை பற்றி என்றைக்குமே பயப்படாதீங்க, ஓகேங்களா. ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லா தான் வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஓகேங்களா. என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போன வீடியோலேயே. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னம்னா, இந்த வீக்கில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அதில் உங்களுக்கு நான் ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன் என்றைக்கு வரப்போகுதுன்றதையும். இப்போ நான் ஓப்பனாகவே நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு மண்டே எதிர்பாருங்க, அப்படி இல்லை அப்படின்னம்னா புதன்கிழமை தான் வரும், புதன்கிழமை வரல அப்படின்னா இந்த வீக்கெண்டில் தான் வரும்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரஸ்டபுளாக நினைக்கிற யூடியூப் சோர்ஸஸில் அவங்க அந்த மாதிரி சொல்லவும், நம்ம சேனலில் வீடியோவையும் பார்த்துட்டு நம்மக்கிட்ட நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குறீங்க, சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கி கிடையவே கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணி வச்சுருக்க டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28, ஓகேங்களா. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், கம்மிங் சாட்டர்டே தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மார்க் என்ட்ரி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு செட்டில் ஆகிருக்குது. அவங்க டிசைட் பண்ணியிருக்க டேட்டு வந்து 28. நேற்று அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த ரிசல்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப வந்து பதட்டப்பட்டுட்டு ஐயோ அப்பா நாங்கிட்டு நீங்கள் ஓட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ 28 இதுவும் பார்த்தீங்கன்னா 100% உண்மையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய தகவல், ஓகேங்களா, ஒரு ட்ரஸ்டபுள் சோர்ஸ்லேருந்து 90% கன்ஃபார்மாக என்ன அப்படின்னம்னா 28ஆம் தேதி என்ன பண்ண போகுது அப்படின்னம்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது, டியூ டு சம் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரைன்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது, ஓகேங்களா. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன ஆகுன்றதை பார்த்துட்டு தான் அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 90% உங்களுக்கு வந்து 28 ரிசல்ட் வந்துடும். அது மீறிச்சுன்னா ஒரு 2 days தள்ளி வரலாம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கோ நாளைக்கோ ரிசல்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எதுவும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூப்பா.